அடுத்து அன்பினால் நிரம்பின ஒருவன் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுவான். அநேக நேரங்களில் மற்றவர்களுக்கு அநியாயம் ஏற்படுவதாக இருந்தால் அதை குறித்து நாம் சந்தோஷப்படக்கூடாது. When some harm happens to someone, don't rejoice over it. ஆண்டவரே, அவங்களுக்கு இந்த தீமை நேரிட்டு விட்டதே என்று சொல்லி அந்த கவலை நமக்குள் இருக்க வேண்டும். விசேஷமாய் ஒரு சபை என்னும் அடிப்படையில், இன்க்ளூடிங் உலகத்தின் அடிப்படையில் கூட அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துவது நல்லது. மற்றவர்கள் குறைந்து போகையில் அல்லது மற்றவர்களுக்கு ஒரு தீமை நேரிட்டு விட்டால் அதில் நாம் சந்தோஷப்படக்கூடாது. ஆமென். அடுத்ததாக அன்பினால் நிரம்பின ஒருவன் சகலத்தையும் தாங்குவான் அல்லது சகலத்தையும் பொறுத்துக் கொள்வான். விசேஷமாக தன்னை விட பலவீனர்களை தாங்குவான். தன்னை விட பலவீனர்களை தாங்குவான். Support the weak. Support the weak. அது சபையின் அடிப்படையாக இருந்தாலும் வசதி இல்லாதவர்களை தாங்க வேண்டும். ஏதாவது முறையில் நாம் தாங்க வேண்டும். ஆமென். வாய்ப்பு எப்போது நமக்கு வராது. நாம் வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். அடுத்து அன்பினால் நிரம்பின ஒருவன் சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இவ்விதமான நற்குணங்கள் நாம் ஒரே நாளில் அடைய முடியாது. மாறாக அந்த நற்குணங்களை உடையவளாய் நானும் காணப்பட வேண்டும் என்னும் ஏக்கத்தோடும் ஜெபத்தோடும் நாம் கர்த்தரை தேடுவோமானால் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சீக்கிரத்தில் அடுத்த பகுதிக்கு நான் வருகிறேன். The permanency of love. அன்பின் நிரந்தரத்துவம். அன்பின் நிரந்தரத்துவம். ஒழிந்து போகிற அனைத்து ஆவிக்குரிய வரங்களின் மத்தியில் ஒழிந்து போகாதது என்பது வெரி குட் அன்பு. மற்ற அனைத்து ஆவிக்குரிய வரங்களாகிய தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அறிவு அனைத்துமே ஒரு நாள் இல்லாமல் போகும் அல்லது ஒழிந்து போகும். காரணம், நித்திய வாழ்க்கைக்கு இவை ஒன்றும் தேவையில்லை. பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது அங்கே தீர்க்க தரிசனம் தேவையில்லை, அங்கே அந்நிய பாஷை தேவையில்லை, அங்கே நமக்கு அறிவும் தேவையில்லை. நம்முடைய எல்லாமே மாற்றப்பட்டதாய் மாறிவிடும். அல்லேலூயா. பரலோக வாழ்க்கையில் நாம் அனைத்தையும் புரிந்து கொள்வோம். இப்போ இருக்கிற வண்ணம்